ஃபிளாஷ்பேக். அப்போ ஸ்லேவ் சிட்டிசன்ஸ் கிடையாதா அப்படின்னா அரிஸ்டாட்டில் கான்செப்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு தியரி சொல்லியிருக்காரு. இதுல யார் யாரெல்லாம் ஒரு சிட்டியோட சிட்டிசன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். போன வீடியோல மென்ஷன் பண்ண மாதிரியே அரிஸ்டாட்டிலோட தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அரிஸ்டாட்டிலோட ஃபேமஸான ஒர்க்கான பாலிடிக்ஸ் வால்யூம் 1 புக்ல he give a importance to a village communities. ஸ்டேட் அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. he give a importance to a village communities. ஆனா அதுவே அவர் எழுதின செகண்ட் வால்யூம் ஆஃப் பாலிடிக்ஸ் புக்ல ஸ்டேட் அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் ஃப்ரீமேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது ஸ்டேட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட ஒண்ணு அப்படின்னு அவரோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்ல யார் யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் யார் யாரெல்லாம் சிட்டிசன்ஸ் கிடையாது அப்படின்னு எக்ஸாமின் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே அந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் தானே அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அப்ப இருந்த கிரீக் பீரியட்ல சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டுக்கான ஸ்கோப்பே கிடையாது. ஆஃப்டர் தி குளோரியஸ் ரெவல்யூஷன், அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது எப்போ எமர்ஜ் ஆச்சோ அப்ப இருந்துதான் இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டுக்கான ஸ்கோப்பே டெவலப் ஆச்சு. அப்போ அரிஸ்டாட்டில் எதான் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் a privilege ஃபார் a ரூலிங் கிளாஸ். அப்ப இருந்த கிரீக் பீரியட்ல who are all effectively participate in the public decisions they are the citizens அப்படின்னு அரிஸ்டாட்டில் மென்ஷன் பண்றாரு. ஒரு நாட்டோட சிட்டிசன் ஆகிறதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இண்டிவிஜுவலுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் பண்ணி அந்த நாட்டோட சிட்டிசன் ஆகலாமே அப்படின்னு கேட்டா நோ. பிகாஸ் அப்ப இருந்த கிரீக் பீரியட்ல சிட்டி ஆர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவலுக்கும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு சிட்டி ஆர் ஸ்டேட்ல ஸ்லேவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ல இடம் கிடைக்குமானா நோ. ஏன்னா ஸ்லேவ்ஸோட ஒர்க் அப்படிங்கிறது ஒன்லி பிசிக்கல் ஒர்க் மட்டும்தான், அவங்களால பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஈடுபட முடியாது. அதே மாதிரிதான் உமனுக்கும் உமன்னாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியாது அப்படிங்கறது அரிஸ்டாட்டிலோட ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரிதான் பேரண்ட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ல ஈடுபட்டு அவங்க சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ப்ரிவிலேஜை வாங்கியிருக்காங்க. அதே ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்ஸ்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நோ. ஏன்னா சில்ட்ரன்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ரெகக்னேஷன் கிடையாது, அவங்களால டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கறத ப்ராப்பரா எடுக்க முடியாது. அவங்க மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ல இன்வால்வ் ஆகி அவங்க சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ப்ரிவிலேஜை வாங்கிக்கலாம். ஸோ ஸ்லேவ்ஸ், உமன்ஸ், சில்ட்ரன்ஸ் இவங்களுக்கு யாருமே பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இல்லாததுனால நீங்க யாருமே ஒரு நாட்டோட சிட்டிசன்ஸ் கிடையாது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. சிட்டிசன்ஸ் அவங்களோட சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த வேர் தே ஆர் லிவ். ஏன் அப்படின்னா எல்லா சிட்டி அண்ட் ஸ்டேட்டும் ஒரே ரூலருக்கு கீழே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணப்படுதில்ல. குறுநில மன்னர்களால ஒவ்வொரு சிட்டி அண்ட் ஸ்டேட்டும் ஒவ்வொரு ரூலரால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்படுது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது சிட்டி அண்ட் ஸ்டேட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெஸ்பாட்டிக் ரூலர், அதாவது சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியருக்கு கீழே சிட்டிசன்ஸ் அவங்களோட ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் தான். அதுவே சிட்டிசன்ஸோட சஜஷன்ஸை கேட்கக்கூடிய ரூலருக்கு கீழே சிட்டிசன்ஸ் அவங்களோட ப்ரிவிலேஜை நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் அத்தாரிட்டிஸ். இது அரிஸ்டாட்டில் எப்படி டெவலப் பண்றாருன்னா, மென் அத்தாரிட்டி ஓவர் உமன், மாஸ்டர்ஸ் அத்தாரிட்டி ஓவர் ஸ்லேவ்ஸ். இந்த ரெண்டுமே லா ஆஃப் நேச்சர். அதாவது நேச்சுரலாவே உமன் அப்படிங்கிறவங்க இன்ஃபீரியர் டு மென் அண்ட் ஆல்சோ ஸ்லேவ் அப்படிங்கிறவங்க இன்ஃபீரியர் டு மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டுத்தையுமே தொடர்ந்து சிட்டிசன்ஸ் அப்படிங்க ரூலருக்கு இன்ஃபீரியர் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டா நோ, அது அப்படி அமையாது. ஸோ இட்ஸ் ப்ரூஃப் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் கிரீக் சிட்டி ஸ்டேட் தான் எஃபெக்டிவ் சிட்டிசன்ஷிப்பை எவால்வ் பண்றதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் கண்ட்ரி அப்படின்னும் மற்ற கண்ட்ரிஸஸ்ல இந்த பிராக்டிசஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆல்சோ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் குவாலிட்டி ஆஃப் கிரீக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தட்ஸ் இட். இதுதான் அரிஸ்டாட்டிலோட தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ ஓட்டிங் சிஸ்டமா இருக்கு அப்படிங்கறத எனக்கு ஃபீலா இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.